ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெளியே அதிக காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டாலும் எங்கே ஃபுட் பாய்சன் ஆயிருமோ அப்படிங்கிற பயமே இல்லாமல் வீட்டிலேயே ரொம்ப சுலபமாக டேஸ்டியாக சிக்கன் ஷவர்மா செஞ்சு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு அஸ்மாஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிக்கன் ஷவர்மா வீட்டிலேயே எவ்வளோ சுலபமாக ஈஸியாக டேஸ்டியாக செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல ஷவர்மா செய்ய ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 200 ml தண்ணி எடுத்து அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் 1/2 கிலோ மைதா மாவு சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். இது கூட முட்டை அல்லது மில்க் மேடு சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. மாவு நம்ம பிசைகிற விதத்தில் தான் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். மாவு பிசைஞ்சு உருட்டினதுமே எண்ணெய் தடவி ஒரு ஈரத்துணி போட்டு 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இப்போ மாவில் உருண்டை பிடிச்சிக்கலாம். சுமார் 1/2 கிலோ மாவில் 10 உருண்டை வரைக்கும் பிடிக்கலாம். உருண்டை பிடிச்சதுமே திரும்ப எண்ணெய் தடவி ஈரத்துணியால் மூடி 30 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். அடுத்து ஷவர்மா செய்ய 200 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கலாம். சிக்கன் கூட 100 கிராம் தயிர் சேர்த்துக்கலாம். கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உப்பு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ். இது எல்லாத்தையும் கலந்து விட்டு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு மேரினேட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக உருண்டை பிடிச்சி வச்ச மைதா மாவை ஒரு சப்பாத்தி கட்டையால் சப்பாத்தி செய்யறதுக்கு நெருட்டி எடுத்துக்கலாம். இதை அப்படியே எண்ணெய் தடவாமல் ஒரு தவாவில் போட்டு 2 பக்கமும் வேக விட்டு எடுத்துக்கலாம்.
ஷவர்மாவில் முக்கியமாக மயோனைஸ் தயார் பண்ணுறது தான் நிறைய பேருக்கு தெரியாது. பட் நிஜத்தில் இது ரொம்பவே ஈஸியானது தான். 6 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். 8 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் முழு மிளகு, இது எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 நிமிஷத்துக்கு பல்ஸ் கொடுத்துட்டு திரும்ப 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 நிமிஷத்துக்கு பல்ஸ் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி 2 அல்லது 3 டைம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பல்ஸ் கொடுத்தா மயோனைஸ் ரெடி. பாருங்கள், இது மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் திரும்ப திரும்ப பல்ஸ் கொடுத்து எடுத்தால் போதும். டேஸ்ட்டும் கடையில் வாங்குகிற மயோனைஸ் மாதிரி அப்படியே இருக்கும். அடுத்து 2 மணி நேரம் ஊற வச்ச சிக்கனை எடுத்து ஒரு தவாவில் எண்ணெய் விட்டு மசாலாவோடு போட்டு பொரிய விடலாம். சிக்கனை 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் பொடுசாக நறுக்கின முட்டைகோஸ் 100 கிராம், ஒரு பெரிய குடமிளகா நீளமாக நறுக்கினது, 2 பெரிய வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளாக்ஸ், கூடவே பொரிச்சு எடுத்த சிக்கனை சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து ரெடி பண்ணின மயோனைஸையும் கலந்து நல்லா பசஞ்சு விட்டுக்கலாம். இதில் கேரட்டை கூட நறுக்கி சேர்த்துக்கலாம். மேலும் பொரிச்ச சிக்கனை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியாக மைதா மாவு சப்பாத்தி மேலே இந்த சிக்கனை வச்சு அப்படியே ரோல் பண்ணி எடுத்து சாப்பிட்டா கடைகளில் நீங்கள் சாப்பிட்டு அதே ஷவர்மா டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் குறையில்லாமல் அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.